சென்னையில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவில் கலசேத்ரா அமைப்பு இயங்கி வருகிறது. 100 ஏக்கர் சொந்தமுடைய அந்த கலசேத்ரா நிலத்தில் கிட்டத்தட்ட 2.61 ஏக்கர் நிலப்பரப்பை மட்டும் எடுத்து ஒரு தனி கும்பல் அதை மோசடி செய்து விற்பதற்கு முயன்று இருக்கிறது. அது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. நிலத்தின் மதிப்பு பார்க்கும்போது தற்போது 300 கோடிக்கு மேல் வரும் என்கிறார்கள். அதுக்கு அந்த சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சார் பதிவாளரும் துணை போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தற்போது அம்பலமாகி இருக்குது. அந்த சார் பதிவாளர் பேர் வந்து ராஜசேகர். அந்த ராஜசேகர்ங்கிறவர் தான் இந்த போலியான பத்திரத்தை பதிவு செய்வதற்கு துணை நின்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவருக்கு அந்த இடத்தை வந்து போலியாக பத்திரத்தை வந்து பட்டா போடுறதுக்கும் அதை பதிவு செய்யறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை பேரம் பேசப்பட்டிருக்கிறது. கலாஷேத்ராவுடைய அந்த தனிநபருடைய பேர்லையுமே இருக்கிற மாதிரி அந்த பட்டா வந்து அழகாக பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பத்திரத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது எவ்வளோ கிளவரா பண்ணியிருக்காங்கன்னா 1945ஆம் ஆண்டு வந்து இந்த நிலத்தை வந்து சொந்தமானது போலவோ அவரோட வாரிசுகள் தற்போதுக்கு ஒருத்தருக்கு வந்து அந்த நிலத்தை கொடுத்திருக்கிறதாகவும் அது அழகாக மாற்றிருக்காங்க. இதோட மட்டுமல்ல இதில் காவல்துறையும் உதவி போயிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா போலீஸில் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பத்திரம் தொலைஞ்சு போனது மாதிரி அதை என்ஓசின்னு சொல்லுவாங்க. ஒரு பத்திரம் நம்ம தொலைஞ்சிட்டோம்னா அந்த பத்திரத்தை வந்து மிஸ் ஆயிடுச்சு, அந்த பத்திரத்தை வாங்கி தரதுக்காக வேண்டி ஒரு என்ஓசி வாங்குவாங்க. அந்த என்ஓசியை வந்துட்டு கொடுத்த மாதிரியும் போலீஸ் தரப்புலேருந்து கொடுத்த மாதிரியும் இவங்க அந்த பத்திரத்தை வந்து முறையாக பதிவு செஞ்ச மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. அந்த வருவாய்த்துறையோட உதவியோட என்ன பண்ணியிருக்காங்க, அதே என்னோட பயன்படுத்தி இந்த போலி பத்திரம் தயாரிச்சிருக்காங்களே அவங்களுமே வந்து முறையாக பதிவு பண்ணின மாதிரியும் அந்த போலி பத்திரத்தை தயாரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சார் பதிவாளர், காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையும் இதில் பங்காற்றி இருக்குது. வழக்கமாக வாரிசு அடிப்படையில் ஒரு பத்திரம் பதிவு பண்ணணும்னா அதுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கணும். ஆனால் இந்த பத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் எதுவுமே கிடையாது. இதை வந்து கண்டுபிடிக்கவும் பட்டிருக்குது. அது மாவட்டத்தோட தணிக்கை குழுவும் இருக்காங்க. அந்த டைம் அந்த மாவட்டத்தோட தணிக்கை குழுவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த அதிகாரியும் இதை சரியாக தணிக்கை குழு பண்ணியிருக்காங்களா, இது சரியாக தான் ஆவணமாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் அது எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணாமல் கிட்டத்தட்ட இந்த போலியாக இந்த வந்து விற்பனைக்கான எல்லா முகாந்திரத்தையுமே எப்படி சரியாக பண்ணணுங்கிறது தான் நோக்கமாக இருந்து தான் இது ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதில் ஏன் வந்து இந்த தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரி மேலேயும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வருது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த அதிகாரிகளுமே ஒன்று சேர்ந்து தான் இந்த முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ அந்த அதிகாரிகள் மேலே எப்போது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இவங்க நேர்மையான அதிகாரிகள்னு சொல்லிக்கிறாங்களே, ஏன் நேர்மையான அதிகாரியாக இருந்தால் அந்த அதிகாரிகள் மேலே உடனே நடவடிக்கை எடுத்து ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாம். இவங்களோட ஆக்ஷனில் என்னவா இருக்குன்னு கேட்டால் இடைநீக்கம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன்று என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும் வேறு எந்த துறையிலையும் முறைகேடாக எடுக்கக்கூடிய லஞ்சம் பெற்று அரசுக்கு இழப்பீடும், அரசுக்கு இழப்பீடுனா யார், பொதுமக்களுக்கு தான் இழப்பீடு. அந்த பொதுமக்களுக்கு இழப்பீடு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் முடக்க வேணும். தீவிரமான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தான் இதுபோன்று தொடராமல் அடுத்தடுத்து முறைகளில் ஈடுபடாமல் ஒரு அதிகாரிகள் இருக்க மாட்டார்கள் என்பதற்கு ஒரு பாடமாக இருக்கும். எனவே பதிவுத்துறை ஐஜியாக இருக்கக்கூடிய திரு தினேஷ் ஆலிவ் பொன்ராஜ் அவர்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னாரோ அந்த விசாரணையின் அடிப்படையில் தவறு நடந்திருந்தால் உடனடியாக அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.